கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். இங்கே தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தாவீதோட நம்பிக்கை கர்த்தராக இருக்கார். ஆமென். அதனால தான் இந்த சங்கீதத்தையே பாடுறாரு. இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் படிப்பா, உங்கள் வேலையா, இல்லை உங்களோட டேலண்ட்டா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை தேவன் மேலே இருக்கணும். இங்கே பக்தன் ரொம்ப நான் நம்புறது உங்களை தான் அப்படின்னு சொல்கிறாரு தாவீது. நம்ம நம்பிக்கையும் கர்த்தராக தான் இருக்கணும். நம்ம படிப்பு நம்மளை விட்டு போகும், நம்ம வேலை நம்மளை விட்டு போகும், என்ன வேணால் நம்மளை விட்டு போகும். ஆனால் எப்போவுமே நம்மளை விட்டு போகாத தேவன் ஏசப்பா. அவரை நம்பும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். தாவீதோட வாழ்க்கையும் அப்படி தான். தாவீது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலாம் வந்தார். ஆனால் தாவீது கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருந்தார். ஆமென். என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நம்பினார். யோபு தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். ஆனாலும் கர்த்தரை நம்பினார். இரட்டிப்பான நன்மை பெற்றார். தாவீது இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாறினார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிறாரு, என்னை நம்பு. உன் படிப்பையோ வேலையோ அழகையோ உன்னோட செல்வாக்கையோ நம்பாத, என்னை நம்பு. நான் அதிசயம் செய்வேன். அது என்ன காரியம் வேணா இருக்கட்டும், டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன வேணால் சொல்லட்டும், அதில் எல்லாவற்றும் ஒரு அற்புதம் செய்வேன், என்னை நம்புன்னு சொல்கிறாரு. உங்கள் நம்பிக்கை கர்த்தராக இருக்க ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.